तच्चिकीर्षम् प्रहृष्यमाणैरसुभिः कर्दमं சேதமப்யதாத். மொழிபெயர்ப்பு பொருளுரை படிக்கிறீங்களா யாராவது? படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணன் பிரபு. மொழிபெயர்ப்பு. ஒரு அவதாரமாக அவருடைய எண்ணறிய செயல்களுக்காக மகிழ்ச்சியடைந்த புலன்களுடனும் தூய மனதுடனும் பிரம்மாவானவர் பகவானை வழிபட்ட பிறகு கர்த்தமர் தேவகூதி ஆகிய இருவருடனும் பின்வருமாறு பேசினார். பொருளுரை. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதுல? பகவானுடைய புலன்களை பத்தி என்ன போட்டிருக்கு? மகிழ்ச்சி அடைந்த புலன்கள் போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பகவானுடைய எண்ணற்ற திவ்யமான செயல்களால் மகிழ்ச்சி அடைந்திரும். பகவானுடைய செயல்பாடுகள் அது எல்லாமே திவ்யமானவை. சோ பகவானுக்கும் உடல் இருக்கு, அவருக்கும் புலன்கள் இருக்கு. ஆனா அவருடைய புலன்கள்லாம் விசேஷமானவை, எல்லாமே ஆனந்தமயமானவை. அதன் மூலமாக அவர் தன்னுடைய லீலைகளை நிகழ்த்துகிறார். பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல, யார் பரமபுருஷ பகவானின் எல்லாம் கடந்த செயல்கள், தோற்றம், மறைதல் ஆகியவற்றை புரிந்து கொள்கிறாரோ அவர் வீடு பேறு பெற்றவராக கருதப்படுகிறார். ஆகையால் ஜென்ம கர்மஷமே திவ்யம் யோகம் யே வேதி தத்வதக புனர்ஜென்ம நைதிமா புனர்ஜென்மம் நைதிமா சோ அர்ஜுனா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆகையால் பிரம்மா ஒரு விடுதலை பெற்ற ஆன்மா. அவர் இந்த உலகின் படைப்புக்கு பொறுப்பேற்றிருந்தாலும் அவர் சாதாரண உயிர் பொருள் போன்றவர் அல்லர். அவர் பொதுவாக வாழும் பொருள்களின் நிறைவான மூடத்தனத்திலிருந்து விடுபட்டவராதலால் பரமபுருஷ பகவானின் பிறப்பு பற்றிய அறிவு பெற்றவராய் இருந்தார். அதனால் அவர் மகிழ்ந்த மனத்துடன் பகவானின் செயல்களை வழிபட்டார். கர்த்தம முனிவரையும் புகழ்ந்தார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் கபிலராக முனிவரின் மகனாக தோன்றினார் அல்லவா. பரமபுருஷ பகவானுக்கு தந்தையாக கூடிய ஒருவர் நிச்சயமாக சிறந்த பக்தர் ஆவார். ஒரு பிராமணரால் கூறப்பட்ட பாடல் ஒன்று உள்ளது. அதில் வேதங்கள் பற்றியோ புராணங்கள் பற்றியோ அவருக்கு தெரியாது என்று அவர் கூறிவிட்டு பிறர் வேதங்கள் அல்லது புராணங்களில் ஆர்வம் உடையவராக இருக்கலாம் என்கிறார். ஏனெனில் அவர் கிருஷ்ணருக்கு தந்தையாக தோன்றினார். இந்த பிராமணர் நந்த மகாராஜாவை வழிபடவே விரும்பினார். ஏனென்றால் பரமபுருஷ பகவான் ஒரு குழந்தையாக அவர் வீட்டு முற்றத்தில் தவழ்ந்தார். இவையெல்லாம் பக்தர்களின் சில நல்ல நம்பிக்கைகள் ஆகும். குறிப்பிட்ட ஒரு பக்தர் பரமபுருஷ பகவானை அவர் மகனாக கொண்டு வந்தால் அவர் எவ்வாறு போற்றப்பட வேண்டும்? ஆதலால் பிரம்மா பரமபுருஷ பகவானின் அவதாரமாகிய கபிலரை மட்டும் அல்லாமல் அவருக்கு தந்தை என அழைக்கப்பட்ட கர்த்தம முனிவரையும் போற்றினார். ஹரே கிருஷ்ணன் பிரபு. தேங்க்யூ பிரபு. இந்த உலகத்தினுடைய பௌதீக உலகத்துல அவர் பிரஜாபதியாக இருந்தாலும் அவர் சாதாரண கட்டுண்ட மனிதரை போன்றவர் அல்ல. அவர் பலவிதமான அனர்த்தங்களிலிருந்து விடுபட்டவராக இருந்தார். அதனாலதான் அவரால் பகவானுடைய
தோற்றம், அவருடைய செயல்பாடுகள், இவைகளையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி அவருக்கு இருந்தது. இதுல இந்த 2வது சென்டென்ஸ் இன்னொரு தடவை படிங்க. ஆகையால் பிரம்மா ஒரு விடுதலை பெற்ற ஆன்மா. அந்த சென்டென்ஸ்ல பிரபு 2வது சென்டென்ஸ். ஆகையால் பிரம்மா ஒரு விடுதலை பெற்ற ஆன்மா. அவர் இந்த உலகின் படைப்பு பொறுப்பு ஏற்றிருந்தாலும் அவர் சாதாரண உயிர் பொருள் போன்றவர் அல்லர். அவர் பொதுவாக வாழும் பொருள்களின் நிறைவான மூடத்தனத்திலிருந்து விடுபட்டவராதலால் பரமபுருஷ பகவானின் பிறப்பு பற்றிய அறிவு பெற்றவராய் இருந்தார். அதனால் அவர் மகிழ்ந்த மனத்துடன் பகவானின் செயல்களை வழிபட்டார். இந்த இதுல பிரம்மாவை பற்றி புகழ்ந்து பேசுறார் யாரு? மைத்ரேயர். பிரம்மா சாதாரண மனிதர்களை போன்று இருந்தாலும் அவரை பௌதீக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டவராக இருந்தார். அதாவது தூய பக்தர். எப்பொழுதுமே பிரம்மா தூய பக்தராக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பிரம்மாங்கிற போஸ்டுக்கு சில சமயத்துல கட்டுண்ட ஆத்மாக்கள் கூட பிரம்மாவோட பதவியில அமர்த்தப்படலாம். ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய பிரம்மா அவர் தூய பக்தர். தற்போதைய பிரம்மா தூய பக்தர். இந்த பிரம்மாவுடைய ஆண் வாழ்நாளில பாதி முடிஞ்சிடுச்சு. 50 வருடங்கள் கழிந்து விட்டன. இப்ப நடந்துட்டு இருக்கிறது 51வது வருடம் அவருக்கு. கர்தம முனிவர் பகவானுடைய தந்தையாக அந்த ஸ்தானத்தை அவர் பெற்றார் என்றால் அவர் சாதாரண மனிதர் இல்லை. ஒரு பிராமணர் சொல்றதாக இதுல பிரபுபார் சொல்றாரு. அவருக்கு வேத அறிவு, புராணங்கள் இவைகள்லாம் அவருக்கு தெரியாது. எனக்கு நந்த மகாராஜ் தான் நான் வழிபடுவேன் அப்படின்னு ஒரு பிராமணர் சொல்றோம். வேதங்களை, புராணங்களை அனைத்தும் கற்றறிந்தவர்களை விட இத்தகையவர் மிகவும் மேன்மை பெற்றவர். ஏன்னா நந்த மகாராஜை அவர் வழிபடுகிறார் என்றால் அதன் மூலமாக என்ன தெரிய வருகிறது என்றால் கிருஷ்ணனுடைய தோற்றம் அது எவ்வளவு விசேஷமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதனால நந்த மகாராஜை அவர் வழிபடுகிறார். இது எதுக்கு சொல்லப்படுதுன்னா கர்தம முனி அப்பேற்பட்ட சிறந்த பக்தர். இல்லாட்டி அவருடைய புதல்வனாக பகவான் அவதரிக்க மாட்டார். அடுத்தது 12வது ஸ்லோகம். பிரம்மோவாச்ச त्वया मेपचितिस्तात कल्पिता निर्वलीकतः यन्मे सज्जगृहे वाक्यं பகவான் மானதமானயன். மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பகவான் பிரம்மன் கூறினார், என் அன்பு மகனான கர்த்தமரே, நீங்கள் எந்த வம்சமும் இன்றி என் அறிவுரைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டதால் அவற்றிற்கு தகுந்த மதிப்பு தருவதால்
நீங்கள் என்னை சரியாக வழிபட்டுள்ளீர்கள். நீங்கள் என்னிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை செயலாற்றி இருக்கிறீர்கள். அதன் மூலம் எனக்கு மதிப்பு தந்தீர்கள். மொழிபெயர்ப்பு பொருளரை படிக்கிறதுங்களா? படி. அண்டத்தின் முதல் உயிரினமாக பிரம்மா எல்லோருக்கும் ஆன்மீக குருவாகிறார். அவர் படைப்பு தொழிலின் கர்த்தா, எல்லா உயிரினங்களுக்கும் தந்தையும் ஆகிறார். கர்த்தம முனிவர் பிரஜாபதிகளில் ஒருவர் அல்லது வாழும் உள்பொருள்களை படைப்பவர்கள். அவரும் பிரம்மாவின் ஒரு மகனாவார். பிரம்மா கர்த்தமரை புகழ்ந்தார். ஏனென்றால் அவர் யாரையும் ஏமாற்றாமல் ஆன்மீக குருவின் ஆணைகளை செயலாற்றியவர். உலகில் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா ஏமாற்றுதல் எனும் தகுதியின்மை பெற்றுள்ளது. அவருக்கு 4 தகுதியின்மைகள் உள்ளன. அவர் தவறு இழைத்தல் உண்மை, அவர் மாயையில் ஆழ்தல் உண்மை, அவர் பிறரை ஏமாற்றுவார், அவர் புலன்கள் முழுமை பெற்றவை அல்ல. ஆனால் ஒருவர் ஆன்மீக குருவின் ஆணையை சீடன் எனும் மரபால் அல்லது பரம்பரை முறையால் நிறைவேற்றினால் அவர் 4 தவறுகளையும் வெல்கிறார். அதனால் ஆன்மீக குருவிடமிருந்து பெற்ற அறிவு ஏமாற்றுதல் அல்ல. கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவால் உருவாக்கப்பட்ட பிற அறிவு ஏமாறுதலே ஆகும். கர்த்தம முனிவர் அவரிடமிருந்து பெற்ற அறிவுரைகளை அவ்வாறே செயல்படுத்தினார் என்றும் அவருடைய ஆன்மீக குருவை உண்மையில் மதித்தார் என்றும் பிரம்மா நன்கு அறிவார். ஆன்மீக குருவை மதித்தல் என்பது அவருடைய அறிவுரைகளை வார்த்தைக்கு வார்த்தை செயற்படுத்துதல் ஆகும் என்று பொருளாகும். ஹரே கிருஷ்ணா. இதுல ஒரு சீடனுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. குருவினுடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செயல்படுவது ஒரு சிறந்த சீடனுடைய அறிகுறி. கர்தம முனி பிரம்மாவுடைய வார்த்தைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றியதால் பிரம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கர்தமர் முனிவருக்கு தன்னுடைய ஆசைகளை வழங்கினார். யார் ஒருவர் குருவை வழிபட்டு அவருடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுகிறார்களோ அத்தகையவர்கள் 4 விதமான குறைபாடுகளிலிருந்து விடுபடுவார்கள். 4 விதமான குறைபாடுகள் அதற்கு காரணம் அறியாமை, இக்னோரன்ஸ், அதாவது அஞ்ஞானம். அதன் மூலமாக அதன் விளைவாக தோன்றுவதுதான் இந்த 4 விதமான குறைபாடு. இந்த 4 விதமான குறைபாடுகள் யாருக்கெல்லாம் இதயத்தில் அனர்த்தங்கள் இருக்கோ அவர்களுக்கு இதெல்லாம் இருக்கும். நம்முடைய அனர்த்தங்கள் நீங்கும் பொழுது இந்த குறைபாடுகளும் நம்மை விட்டு விலகிவிடும். அடுத்தது 13வது ஸ்லோகம். ஏதாவத்யேவ சுஸ்ரூஷா காரியா பிதரி புத்திரகைஹி வாடமித்யனுமன்யேத கௌரவேண குருர்வசஹ. படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிங்க. பொருளரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மகன்கள் தந்தைக்கு இந்த அளவில் துல்லியமாக தொண்டு கட்டாயம் செய்ய வேண்டும். ஒருவர் தந்தை அல்லது ஆன்மீக குருவின் கட்டளை நன்மதிப்புடன் ஆம் ஐயா என்று கூறி பணிந்து நடக்க வேண்டும். பொருளுரை. இந்த பதத்தில் 2 சொற்கள் மிகவும் முக்கியமானவை. ஒரு சொல் பிதரி, மற்றொரு சொல் குரு, மகன் அல்லது சீடன். மறுப்பு ஏதுமின்றி தந்தை ஆன்மீக குருவின் சொற்களை ஏற்க வேண்டும். தந்தை ஆன்மீக குருவும் எந்த ஆணையிட்டாலும் வாதாடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் சீடனோ அல்லது மகனோ இது சரியல்ல, என்னால் செயல்படுத்த இயலாது என கூறும் நிகழ்ச்சி எதுவும் இருக்கக்கூடாது. அவன் அதை சொல்லும் பொழுது விழுந்து விடுகிறான். தந்தையும் ஆன்மீக குருவும் ஒரே இடத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆன்மீக குரு 2வது தந்தை ஆவார். உயர்ந்த வகுப்பினர்
விஜா இருமுறை பிறந்தவர் எனப்படுவார். எப்பொழுதெல்லாம் பிறப்பு பற்றிய கேள்வி எழுகிறதோ அங்கு ஒரு தந்தை இருக்க வேண்டும். முதல் பிறவி உண்மையான தந்தையால் இயலுகிறது. இரண்டாவது பிறவி ஆன்மீக குருவால் இயலுகிறது. சில சமயம் தந்தையும் ஆன்மீக குருவும் ஒருவராகவே இருப்பார். சில சமயம் அவர்கள் வேறுபட்டவர்களாக இருப்பார். எப்படியும் தந்தையின் ஆணை அல்லது ஆன்மீக குருவின் ஆணை தடை ஏதுமின்றி உடனே ஆம் என்ற சொல்லுடன் செயல்படுத்த வேண்டும். வாதாடுதல் இருக்கக்கூடாது. ஆகவே தந்தைக்கும் ஆன்மீக குருவுக்கும் செய்யும் உண்மை தொண்டாகும். ஆன்மீக குருவின் ஆணை சீடர்களின் வாழ்விலும் ஆன்மாவும் ஆகும் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் குறிப்பிடுகிறார். ஒரு மனிதனால் தன் உடலிலிருந்து வாழ்வை பிரிக்க முடியாதது போல் ஒரு சீடனால் ஆன்மீக குருவின் ஆணையை அவன் வாழ்விலிருந்து பிரிக்க முடியாது. ஒரு சீடன் அந்த வழியில் ஆன்மீக குருவின் அறிவையும் பின்பற்றினால் அவன் நிச்சயம் முழுமை அடைவான். இது உபநிஷத்தில் உறுதி செய்யப்படுகிறது. யார் பரமபுருஷ பகவானிடம் ஆன்மீக குருவிடம் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு வேத அறிவுரை தானாகவே வழங்கப்படுகிறது. மண்ணுலகில் ஒருவர் படிப்பறிவு இல்லாதவராக கருதப்படலாம். ஆனால் அவர் பரமபுருஷ பகவானிடம் ஆன்மீக குருவிடமும் நம்பிக்கை கொண்டால் ஆன்மீக வெளிப்பாட்டின் பொருள் உடனே அவருக்கு முன் வெளிப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. கடைசியில படிச்சீங்களே, ஆமாங்க பிரபு. அது எந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு? அது மாதிரி இருக்கா? தெரியல பிரபு. பார்க்கணும். தத்வித்தி பிரணிபாதேனே அந்த ஸ்லோகமாங்க பிரபு. இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. யஸ்ய தேவா பராபக்தர் யஸ்ய தேவே ததா குரு தஸ்யைதே கதிதா யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹ. பிரபு யார் அது ஒரு எந்த அத்தியாயம் சொன்னீங்க? நோட் பண்ணி படிச்சுக்கிறேங்க பிரபு. இல்ல அது வந்து கரெக்டா ஞாபகம் இல்ல. வேற ஏதோ பத்ம புராணத்திலயோ இல்ல வேற எங்கேயோ வந்து இது வந்து பிரபுபாதர் அப்பப்போ கோட் பண்ணுவார். நிறைய இடத்துல வந்திருக்கு. யஸ்ய தேவே பராபக்தர் ததா யசா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனஹ. யார் ஒருவர் குருவை பகவானுக்கு இணையாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறாரோ அவர்களுக்கு குருவினுடைய ஆசையினால் வேதங்களின் அனைத்து பொருள்களும் வெளிப்படுத்தப்படும். அதுதான் அர்த்தம் அதுக்கு. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுரன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. அதுவும் அதே பொருள் தான். அஜ்ஞான திமிராந்தஸ்யன்னா அறியாமை என்கிற இந்த இருளில் இருந்து ஞானாஞ்சன சலாக்கையா நம்முடைய கண்களுக்கு ஞான பார்வை கொடுத்து நம்மை பார்க்க வைப்பது குரு. அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகம் வந்து மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்யம் ஈஸ்வரம். அதில் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் மூகம் கரோதி வாசாலம்னா ஒரு ஊமையை கூட பேச வைப்பார். யாரு? குரு. குரு. பங்கும் லங்கேதிகிரிம் யத் கிருபா தமகம் வந்து பரமானந்த மாதவம் பகவானை பற்றி சொல்றாரு. இந்த ஸ்லோகம் வந்து பகவானை பற்றி சொல்லப்படுகிறது. பரமானந்த மாதவம் அப்படிங்கிறது பகவானை குறிக்கிறது. மூக்கம் கரோதி வாசாலம்னா ஊமையை கூட பேச வச்சிருவாரு. பங்கும் லங்கயத்தே கிரிம் நொண்டி கூட மலையை கடந்து போக அளவுக்கு சக்தி அவருக்கு கொடுப்பார் அவருடைய கிருபை இருந்தால். உதாரணத்துக்கு துருவ மகாராஜர் சின்ன சிறுவன் பகவானுடைய அருளினால் அவருடைய சங்கினால் அவன் தலையை தொட்டார். அவருடைய அருளினால் துருவ மகாராஜர் வந்து பகவானை புகழ்ந்து பாட ஆரம்பிச்சார். அதே மாதிரி பிரகலாதன் சிறுவன், அவருக்கு பகவானை எல்லாராலையும் பகவானை போற்றி புகழ்ந்து பாடுவது அதற்கு தகுதி வேண்டும். அதற்கும் பகவானுடைய அனுகிரகமும்.
எல்லா வேதங்களுடைய சாரத்தையும் நமக்கு எடுத்து கொடுப்பது குரு. எவ்வளவு நம் படிச்சிருந்தாலும் படித்தும் அறிவில்லாதவர்களாக இருப்போம். ஞானத்தை வழங்குவது குருதான். வெறும் எழுத்துக்கள் மூலமாக நம்ம ஞானத்தை பெற முடியாது. அந்த எழுத்துக்களின் பின் ஒளிந்திருக்கும் கருத்துக்கள், அதை நமது இதயத்தில் இறக்குவது குரு. அடுத்தது 14வது ஸ்லோகம். இமா துஹிதர சத்யஸ்தவ வத்சசு மத்யமாக சர்க்கமேதம் பிரபாவைஹி ஸ்வைர்பிருஹயிஷ்யந்த்யநேத்கதா. மொழிபெயர்ப்பு படிங்க. படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. பகவான் பிரம்மா பின்னர் கர்த்தம முனிவரின் 9 பெண்களை போற்றி கூறினார். மெல்லிய இடையுடைய உங்கள் பெண்கள் நிச்சயமாக கற்புள்ளவர்கள். அவர் பல வழிகளிலும் தங்கள் சொந்த சந்ததியினரால் படைப்பை அதிகரிப்பவர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பொருளுரை. படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மா மக்கள் தொகை அதிகரிப்பது பற்றிய கருத்துடன் இருந்தார். அவர் கர்த்தம முனிவர் ஏற்கனவே 9 நல்ல பெண்களை பெற்றதை பார்த்த பொழுது அந்த பெண்கள் மூலம் பல குழந்தைகள் பிறந்து மண்ணுலகின் படைப்பு கொள்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வர் என்று எதிர்பார்த்தார். அதனால் அவர் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். சுமத்தியமா என்றால் அழகிய பெண்ணின் நல்ல மகள் என்பது பொருள். அவளுக்கு மெல்லிய இடை இருந்ததால் பெண் அழகானவர்களாக கருதப்படுகிறாள். கர்த்தம முனிவரின் எல்லா பெண்களும் அதே அழகிய தோற்றம் உடையவர்கள். ஹரே கிருஷ்ணன் பிரபு. அடுத்தது 15வது ஸ்லோகம். அத்தஸ்த்வம் ரிஷி முக்கியேப்யோ யதா சீலம் யதா ருச்சி ஆத்மஜா பரிதேஹ்யத்ய விஸ்திரிணீஹி அசோ புவி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. படிக்கிறேன் பிரபு. படிங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் பெண்களின் மனநிலை ரசனைக்கு ஏற்றபடி அவர்களை முதன்மை பெற்ற முனிவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். அதன் மூலம் இந்த அண்டம் முழுவதும் உங்கள் புகழை பரப்புங்கள். பொருளுரை. மரிசி, அத்ரி, அங்கிரா, புலஸ்திய, புலக, கிருது, புருகு, வசிஷ்டர், அதர்வா ஆகிய 9 பேரும் முதன்மை பெற்ற ரிஷிகள் அல்லது முனிவர்கள் ஆவர். இந்த எல்லா முனிவர்களும் மிகவும் முக்கியமானவர்கள். பிரம்மா கர்த்தம முனிவருக்கு ஏற்கனவே பிறந்திருந்த 9 பெண்களையும் இந்த முனிவர்களிடம் ஒப்படைக்க விரும்பினார். இங்கு சொற்கள் யதா சீலம் யதா ருசி ஆகியவை குறிப்பிடும்படி பயன்படுத்தப்பட்டுள்ளன. பெண்களின் நடத்தை பட வேண்டும். இதுவே ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் கலையாகும். பெண்ணும் ஆணும் கலவையை கருத்தில் கொண்டு மட்டும் இணையக்கூடாது. சிறப்பாக குணம், ரசனை போன்ற பிற இயல்புகளும் கவனிக்கப்பட வேண்டும். ரசனையும் குணமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபட்டால் அவர்களின் சேர்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட இந்திய திருமணங்களில் முதலாக பெண் பிள்ளைகளின் ரசனையும் நடத்தையும் பொருத்தி பார்க்கப்பட்டன. பின்னர் அவர்கள் மணந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டார்கள். இது அந்தந்த பெற்றோர்களின் வழிகாட்டலின் கீழ் நடைபெற்றது. பெற்றோர் ஜோதிடத்தில் பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ரசனை, குணம் இவற்றை பார்த்து அறிந்து பிறகு அவை பொருந்தினால் அப்பொருத்தம் தேர்ந்தெடுக்கப்பெற்றது. இந்த பெண்ணும் பிள்ளையும் பொருத்தமானவர்கள், அவர்கள் மணந்து கொள்ள வேண்டும். பிற கவனிப்புகள் அத்துணை முக்கியமானவை அல்ல. அதே முறை படைப்பின் தொடக்கத்தில் பிரம்மாவால் அறிவுறுத்தப்பட்டது. உங்கள் பெண்ணின் ரசனைக்கும் குணத்துக்கும் ஏற்றபடி ரிஷிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். ஜோதிட கணக்கின்படி ஒருவர் தெய்வ குணம் சேர்ந்தவரா அசுர குணம் சேர்ந்தவரா என்பதன்படி பிரிக்கப்படுகிறார். அந்த வழியில் துணை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தெய்வ குணம் மிக்க ஒரு பெண் தெய்வ குணம் மிக்க ஒரு ஆணிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அசுரகுணம் மிக்க ஒரு பெண் அசுரகுணம் மிக்க ஒரு ஆணிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். பின்னர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பர். ஆனால் பெண் அசுரகுணம் மிக்கும் ஆண் தெய்வ குணம் மிக்கும் இருந்தால் பிறகு அந்த ஒப்புமை மாறுபாடானது. அந்த திருமணத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது.
இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் அவர்களின் தன்மை குணத்தின்படி மணப்பதில்லை. ஆதலால் பெரும்பாலான திருமணங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பதில்லை, விவாகரத்து ஏற்படுகிறது. இது பாகவதத்தின் 12வது காண்டத்தில் கலியுகத்தில் திருமண வாழ்வு கலவையை மட்டும் கருதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆணும் பெண்ணும் கலவையில் மகிழும் போது அவர்கள் மணந்து கொள்கிறார்கள். கலவையில் குறைவு இருந்தால் அவர்கள் பிரிகிறார்கள். அது உண்மையான திருமணம் அல்ல, ஆனால் பூனைகளும் நாய்களும் போன்ற ஆண்களும் பெண்களின் சேர்க்கை ஆகும். அதனால் தற்காலத்தில் உருவாகும் குழந்தைகள் சரியான மனித உயிராக இருப்பதில்லை. ஒரு குழந்தை ஒரு நல்ல தந்தை தாய்க்கு முதலில் பிறக்கிறது, பின்னர் மீண்டும் அது ஆன்மீக குருவாலும் வேதங்களாலும் பிறக்கிறது. முதலில் தாயும் தந்தையும் இந்த உலகில் அவர் பிறப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். பிறகு ஆன்மீக குருவும் வேதங்களும் அவனுக்கு இரண்டாம் தந்தையும் தாயும் ஆகின்றனர். குழந்தைகள் பெறுவதற்கான திருமணத்தின் வேத முறைப்படி ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அகநிலை அறிவில் அறிவொளி பெற்றனர். ஒரு குழந்தை பெறுவதற்கு அவர்கள் சேரும் போது எல்லாம் கூர்ந்ததாய் அறிவியல் பூர்வமாக செய்யப்பட்டன. ஹரே கிருஷ்ணா. இது விவாகம் என்பது பொருத்தம் பார்ப்பது ரொம்ப அவசியம். நிறைய பேரு பக்தர்களுக்குள்ள கூட கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு உள்ள உறவு சரியாக இல்லாமல் பிரிந்து போத நம்ம பார்க்கிறோம் நிறைய பேர். பொதுவாக பக்தர்கள் ஜோதிஷத்தை பார்க்க கூடாது, ஜோசியர்கிட்ட போகக்கூடாது. பக்தர்கள் ஏன் போகக்கூடாது? ஒருத்தர் ஜோசியர்கிட்ட போய் என்ன கிரகம் எப்படி இருக்குது, எத்தனை நாளைக்கு இந்த கிரகம் என்ன துன்புறுத்தும், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், இப்படி எல்லாம் ஜோதிடர்கிட்ட கேட்கும் பொழுது அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் அவர்களுக்கு கிருஷ்ணரின் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை. பக்தர்கள் சரணாகதியில 6 விதமான சரணாகதி இருக்கு. ஆனுகூல்யஸ்ய சங்கல்ப, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசோ. நிச்சயமாக நம்மை பகவான் காப்பாற்றுவார். பகவான் பக்தர்களை காப்பாற்றுவது இயல்பானது ஒன்று. நாம் பக்தர்களாக இருப்போமேயானால் நிச்சயமாக பகவானின் பாதுகாப்பில் இருக்கிறோம். அப்போ பகவானை விட அதிகமான சக்தி வாய்ந்தவர்களா ஜோசியர்கள், நவகிரகங்கள் இவைகளெல்லாம் இல்லை. அப்போ நம்ம ஜோசியர்கிட்ட போனா என்ன அர்த்தம்? நமக்கு பகவான் மீது முழுமையான நம்பிக்கை இல்லை. அதனால பக்தர்கள் ஜோசியர்கிட்ட போய் என்ன நடக்கும், என்ன பரிகாரம் பண்ணணும், இது மாதிரி பண்றது சரியில்லை. அது நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் இல்லை, நம்முடைய நம்பிக்கையை அசைத்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்கு ஜோசர்கள்கிட்ட போறதுக்கு, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த சமயத்தில் மட்டும் நம்ம ஜோசியரை அணுகலாம். அது அவசியம். அது கூட சில சமயத்துல 2 ப்ரொபோசலையும் குருவின் காலடியில் வைத்து அவருடைய அனுகிரகத்தினால் அவருடைய ஆசி பெற்று கல்யாணம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த பொருத்தம்
அதாவது இந்த கல்யாணத்துக்கு ஜோசியர்கிட்ட போறது வந்து பரிகாரத்துக்காக போறது இல்ல. இந்த ஆணுடைய குணம் எப்படி இருக்கு, இந்த பெண்ணுடைய குணம் எப்படி இருக்கு, ரெண்டும் மேட்ச் ஆகுதா இல்லையா, குணங்கள் ஒத்து போகின்றனவா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு மாத்திரம்தான் நம்ம ஜோசியர்கிட்ட போறோமே தவிர தேவர்களை வழிபட்டு அதன் மூலமாக பரிகாரம் பெறுவதற்காக போறதில்லை. ஜாதகம் இரண்டும் பொருத்தம் இருக்கிறதா அப்படிங்கறத பார்க்கறதுக்கு அதோட நிறுத்திக்கிறோம். அதுக்கு மேல நம்ம வந்து அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம ஜோசியர்கிட்ட அணுகக்கூடாது. வெறும் பொருத்தம் பார்க்கறதுக்கு மாத்திரம் உபயோகப்படுத்தலாம். அது வந்து நம்ம கிருஷ்ணர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை எந்த விதத்திலும் பாதிக்காது. இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் 2 பேருக்கும் மனநிலை ஒத்து போகுமா அப்படின்னு செக் பண்றதுனால நமக்கு கிருஷ்ணர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குலைவது இல்லை. ஆனா எந்த தேவர்களை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஜோசியர்கிட்ட கேட்டா அது நம் பக்தியை டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்முடைய நம்பிக்கையை அது சிதைக்கும். அதனால ஜோதிடம் என்பது ஒரு குறைந்த அளவில் அதை விவாகத்தினுடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு மாத்திரம் நம்ம வந்து ஜோசியர்கிட்ட போலாம். மற்றபடி எந்த பரிகாரமும் நம்ம தேடக்கூடாது. அடுத்தது 16வது ஸ்லோகம். வேதாகமாத்யம் புருஷம் அவதீர்ணம் ஸ்வமாயயா பூதானாம் ஸ்வேத சேவதிம் தேகம் விப்ராணம் கபிலம் முனே. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கிறோம் பிரபு. மொழிபெயர்ப்பு. ஓ கர்த்தமரே, உண்மையான பரமபுருஷ பகவான் இப்போது அவருடைய அந்தரங்க சக்தியால் ஒரு அவதாரமாக தோன்றியுள்ளார். வாழும் உள்பொருள்கள் விரும்புவற்றை அளிப்பவர் அவர். இப்போது கபில முனிவரின் உடலை எடுத்துள்ளார். பொருளுரை. ஒரு நிமிஷம். சரிங்க. இதுல பகவான் வந்து எப்படி தோன்றினார் அப்படிங்கிறது இதுல இந்த மொழிபெயர்ப்புல இன்னொரு தரம் படிங்க. அது ஓ கர்த்தமரே, உண்மையான பரமபுருஷ பகவான் இப்போது அவருடைய அந்தரங்க சக்தியால் ஒரு அவதாரமாக தோன்றியுள்ளார். வாழும் அந்தரங்க சக்தியினால் ஒரு அவதாரமாக தோன்றியுள்ளார். படிக்குமா பிரபு? படிங்க. தோன்றியுள்ளார். வாழும் உள்பொருள்களால் விரும்பப்பட்டவரை அளிப்பார். அவர் இப்போது கபில முனிவரின் உடலை எடுத்துள்ளார். இந்த பதத்தில் புருஷம், அவதீர்ணம், ஸ்வமாயா என்னும் சொற்கள் அறிகிறோம். பரமபுருஷ பகவான் என்றும் நிலைத்திருக்கும் அழியாத வடிவமாகிய புருஷர், மேம்பற்றிருப்பவர் அல்லது அனுபவிப்பவர். அவர் தோன்றும்போது அவர் மண்ணுலக ஆற்றல் எதையும் ஒப்புவதில்லை. ஆன்மீக உலகம் அவரின் தனிப்பட்ட அந்தரங்க சக்தியின் வெளிப்பாடு. அப்படி இருக்க இந்த உலகம் அவருடைய வேறுபட்ட ஆற்றலின் வெளிப்பாடு ஆகும். ஸ்வ மாயையா என்னும் சொல் அவருடைய அந்தரங்க சக்தியினால் என்பது. பரமபுருஷ பகவான் இறங்கி வரும்போது அவர் அவருடைய சொந்த ஆற்றலால் வருகிறார் என்பதை குறிக்கிறது. அவர் மனித உயிரின் உடலை எடுக்காமல், ஆனால் அந்த உடலில் திடமானது அல்ல. அதனால் போக்கிரிகள், முட்டாள்கள், மூடர்கள் மட்டும் கிருஷ்ணருடைய உடலை ஒரு சாதாரண மனித உடலின் உயிரின் உடலாக கருதுவர் என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவதிம் என்னும் சொல் தரும் பொருள் என்னவென்றால்,
பொருள்களின் வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் உண்மையில் அளிப்பவர் அவர் என்பதாகும். வேதங்களிலும் கூட அவரே தலைமை மற்றும் வாழும் உள் பொருளாவார் என்றும் அவர் பிற வாழும் உயிர் பொருள் விரும்பும் தேவை அனைத்தையும் அளிப்பார் என்றும் குறிப்பிடப்பெற்றுள்ளது. ఇప్పుడు పోయి ఎత్తుకోమని. அவர் பிற எல்லோருக்கும் தேவைகளையும் அளிப்பவர். அவர் பகவான் எனப்படுகிறார். பரமனும் ஒரு வாழும் பொருள் ஆவார். அவர் மாயாவதி அல்ல. நாம் தனித்தன்மையானவர் போல பரமபுருஷ பகவானும் தனித்தன்மை வாய்ந்தவர். ஆனால் அவர் உயர்வான தனித்தன்மை பெற்றவர். அதுபோல பகவானுக்கும் சாதாரண வாழும் பொருள்களுக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவர் இந்த உலகத்துல பகவான் தோன்றும் பொழுது இந்த உலகத்தினுடைய சம்பந்தமே இல்லாத நிலையில் அவர் தோன்றுகிறார். நம்ம மனிதர்கள் எல்லாம் கூட இந்த உலகத்துல பிறக்கும் பொழுதே இந்த உலகத்தினுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் பிறக்கிறோம். உடல் என்பதே பஞ்சபூதங்களால ஆனது. ஆனா பகவானுடைய தோற்றம் அது திவ்யமானது. திவ்யமானது என்றால் பௌதீக தொடர்பே இல்லாதது. இந்த பௌதீக உலகம் என்பது பகவானுடைய அந்தரங்க சக்தியிலிருந்து விலகி இருப்பது. பௌதிக சக்தி, பகிரங்க சக்தி என்பது அந்தரங்க சக்தியிலிருந்து வேறுபட்டது. ஸ்வமாயா அப்படின்னா பகவானுடைய அந்தரங்க சக்தி. ஸ்வ அப்படின்னா தன்னுடைய அர்த்தம். மாயாங்கிறது இந்த இடத்துல அவருடைய சக்தி. பகவானுடைய சக்தின்னா அவருடைய அந்தரங்க சக்தி. அவர் எந்த உடலில் தோன்றினாலும், எந்த விதமான யோனியில் அவதாரம் செய்தாலும், அவர் மீனாக அவதாரம் செய்தாலும், ஆமையாக அவதாரம் செய்தாலும், எந்த வடிவத்தில் தோன்றினாலுமே அவர் பௌதீக தொடர்பு அற்றவராக இருக்கிறார். பிறக்கும் பொழுதே அவர் தன்னுடைய ஆன்மீக சக்தியின் வெளிப்பாட்டினால் அவதாரம் செய்கிறார். அதே மாதிரி சேவதிம் அப்படிங்கிற ஒரு பதம் இதுல சொல்லப்பட்டது. சேவதிம் என்பது பகவானை குறிக்கிறது. பூதானாம் சேவதிம் தேகம். பூதானாம்னா உயிர் வாழிகள். சேவதிம் அப்படின்னா உயிர் வாழிகளுக்கு உடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுபவர் பகவான். அதனால அவருக்கு பகவான் என்று பெயர். அதனால பகவானும் நம்மை போன்ற ஒரு நபர். அவர் அருவவாதிகள் பகவானுடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். 17வது ஸ்லோகம். ஞான விஞ்ஞான யோகேன கர்மணா முத்வரம் ஜட்டாஹ இரண்யகேஷ பத்மாக்ஷः பத்மமுத்ரா பதாம்புஜः. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. மெதுவா படிங்க, அவசரப்படாம மெதுவா படிங்க. ஓகே பிரபு. மொழிபெயர். அறிவார்ந்த யோகம் புனித நூல்களில் இருந்து பெற்ற அறிவை செயற்படுத்துதல். இவற்றால் தங்கமயமான முடியிதழ்கள் போன்ற கண்கள், தாமரை மலர்களை அடையாள குறியாக பெற்ற தாமரை போன்ற பாதங்கள், இவை கொண்டவையாக சித்தரிக்கப்படும் கபில முனிவர்
ஜட உலகில் ஆழ்ந்து வேரோடு இருக்கும் ஆசையை வேரோடு அழித்திடுவார். ஹரே கிருஷ்ணா. பொருளுரை கிடைக்கிறதுங்களா பிரபு? பொருளுரை. இந்த பதத்தில் கபில முனிவரின் செயல்பாடுகள், உடல் அங்க அமைப்புகள் மிகவும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளன. கபில முனிவரின் செயற்பாடுகள் இங்கு முன்னுரை வைக்கப்படுகின்றன. அவர் சாங்கிய தத்துவத்தை அளிப்பவர். அந்த தத்துவத்தை படிப்பதன் மூலமே மக்களால் கர்மம், பலஞ்செயல்களால் ஏற்பட்ட பாவம், வேரோடிய ஆசைகளை வேருடன் அறுக்க இயலும். இந்த உலகில் ஒவ்வொருவரும் தான் செய்த உண்மையான செயலின் பயனை அடைவதால் ஒருவர் மகிழ்ச்சி பெற முயற்சிக்கிறார். ஆனால் அவர் மேலும் மேலும் கட்டுப்படுகிறார். ஒருவருக்கு முழுமையான அறிவு அல்லது பக்தி தொண்டு இருந்தால் ஒழிய அவரால் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து வெளிவர முடியாது. இந்த கட்டிலிருந்து வெளிவர முயற்சிப்பவர்கள் கற்பனையால் தங்களால் முடிந்தவற்றை செய்கிறார்கள். ஆனால் வேத புத்தகங்களிலிருந்து கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் இருப்பவர்களுக்கு பயன் சார்ந்த செயல்களுக்கான வேரோடிய ஆசைகளை எளிதாக வேருடன் கலைந்து எறிய இயலும் என்பதை நாம் அறியலாம். இந்த நோக்கத்திற்காக சாங்கிய தத்துவம் கபில முனிவரால் பரப்பப்படும். அவருடைய உடல் அங்க அமைப்புகளும் இங்கு வர்ணிக்கப்படுகின்றன. ஞானம் என்பது சாதாரண ஆராய்ச்சி வேலையை குறிக்கவில்லை. சீடர்கள் பரம்பரையால் ஆன்மீக குருவின் மூலம் புனித புத்தகங்களிலிருந்து பெரும் அறிவே ஞானம் எனப்படும். நாகரீக யுகத்தில் மனக்கற்பனை கட்டுக்கதைகள் மூலம் ஆராய்ச்சி செய்யும் மனப்பாங்கு உள்ளது. ஆனால் கற்பனை செய்யும் மனிதன் தானே இயற்கையின் 4 குறைகளுக்கு ஆளாவதை மறக்கிறான். அவன் தவறு செய்வது உறுதி. அவனுடைய புலன்கள் நிறைவானவை அல்ல. அவன் மாயையில் ஆள்வது உறுதி. அவன் ஏமாற்றுகிறான். அவன் சீட மரபிலிருந்து முழு அறிவை பெற்றாலன்றி அவன் தன் சொந்த படைப்பின் சில கருத்துக்களை பரவச் செய்கிறான். அதனால் அவன் மக்களை ஏமாற்றுகிறான். ஞானம் என்றால் புனித நூல்களிலிருந்து சீட மரபின் மூலம் பெற்ற அறிவு என்று பொருள். விஞ்ஞானம் என்பதால் அந்த அறிவின் செயல்முறை என்று பொருள். கபில முனிவரின் சாங்கிய தத்துவ ஞானம் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இந்த ஸ்லோகத்துல பகவானுடைய அவதாரத்தினுடைய நோக்கம் இந்த பௌதீக உலகத்தில் பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களை விடுவிக்க வல்லது ஞானம். அதனாலதான் ஆன்மீக குரு அவர் நமக்கு ஞானத்தை வழங்குகிறார். ஞானம் என்பது சம்பந்த ஞானம். நம்முடைய உண்மையான நிலையை நமக்கு உணர்த்துவது. அதன் மூலமாகத்தான் ஒருவர் பகவானையும் தன்னையும் உணர்வதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பக்தியில் நம்பிக்கை உருவாகும். நம்பிக்கை உருவாவதற்கு அடிப்படை ஞானம். ஞானம் என்பது புத்தகத்தை படிப்பதன் மூலமாக வருவது கிடையாது. நிறைய பேர் படிப்பறிவே இல்லாதவர்களுக்கு கூட அவர்கள் குருவினுடைய ஆசியினால், தூய பக்தர்களுடைய கருணையினால் ஞானத்தை அடைகிறார்கள். நிறைய நம்ம பார்த்திருக்கோம், நிறைய உதாரணம். அதனால கபில முனிவர் தேவஹூதிக்கு இந்த ஞானத்தை உபதேசிக்கிறார். அதுக்கு பேர் சாங்கியா அப்படின்னு பேர். சாங்கியன்னா பகுத்து அறிவது, லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது. எது என்னென்ன நிலையில் இருக்கு, நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் பிரகிருதிக்கும் என்ன சம்பந்தம், ஜீவாத்மாவுக்கும்
பகவானுக்கும் என்ன சம்பந்தம், இந்த உலகம் எதற்காக படைக்கப்பட்டது, இதையெல்லாம் புரிந்து கொள்வது ஞானம். அதை உணர்ந்து அதன்படி அதை நாம் ஏற்றுக்கொள்வது விஞ்ஞானம். ஸோ ஞானம் என்பது தியரட்டிக்கல் நாலேஜ், விஞ்ஞானம் என்பது அதை இதயபூர்வமாக அதை உணர்வது. ஸோ ரெண்டுமே முக்கியம். பகவத்கீதையில கூட பகவான் ஞான விஞ்ஞான சகிதம் அப்படின்னு சொல்றார். ஸோ இதுதான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது 18வது ஸ்லோகம். ஏஷமானவி தே கர்ப்பம் பிரவிஷ்ட கைதமார்தன அவித்யா சம்சய கிரந்திம் சித்வாகாம் விசரிஷ்யதி. நான் படிக்கிறேன் பிரபுஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பின்னர் பகவான் பிரம்ம தேவகுதியிடம் கூறினார், என் அன்பு மனுவின் மகளே, கைடபன் என்னும் அசுரனை கொன்ற அதே பரம புருஷா பகவான் இப்போது உன் கருப்பையில் உள்ளார். அவர் உன்னுடைய எல்லா அறியாமை மற்றும் சந்தேகங்களிலும் முடிவுகளை அறுத்தெறிவார். பின்னர் அவர் இந்த உலகம் முழுவதும் பயணம் செய்வார். பொருளுரை. இங்கு அவித்யா என்னும் ஒருவனின் தனித்துவத்தை மறுத்தல் என்னும் பொருள் தருகிறது. நாம் ஒவ்வொருவரும் ஒரு உயிர் துடிப்புள்ள ஆன்மா என்பதை மறந்துவிட்டோம். நான் இந்த உடல் என்று நினைக்கிறோம். இதுவே அவித்யா எனப்படும். சம்சய கிரந்தி என்றால் சந்தேகம். ஆத்மா தன்னை உலகத்துடன் ஒன்றுபடுத்தும் போது சந்தேகம் என்னும் முடிச்சால் கட்டப்படுகிறது. இந்த முடிச்சு பொருள் மற்றும் ஆவியின் சந்திப்பு அகங்காரம் எனப்படும். சீடமரபில் புனித நூல்களிலிருந்து பெற்ற சரியான அறிவாலும் அந்த அறிவை சரியாக செயல்படுத்துவதாலும் ஒருவர் பொருள் மற்றும் ஆவியின் கட்டுப்பட்ட சேர்க்கையிலிருந்து விடுபட முடியும். தேவகூதியின் மகன் அவளை அறிவொளி பெறச் செய்வார் என்றும் அவ்வாறு செய்த பிறகு சாங்கிய தத்துவத்தை பரப்ப உலகமெங்கும் பயணம் செய்வார் என்று பிரம்மா உறுதி கூறுகிறார். சம்சயம் என்னும் சொல் சந்தேகமுள்ள அறிவு என்று பொருள்படும். கற்பனை நிறைந்த போலியான யோக அறிவு எல்லாம் சந்தேகத்துக்குரியவை. இந்த கணத்தில் யோகமுறை என்று அழைக்கப்படுவது புரிந்து கொள்ளுதலின் பேரில் தொடரப்படுகிறது. அதாவது உடலமைப்பின் பல்வேறு நிற்கும் இடங்களில் கிளர்ச்சியால் ஒருவர் அவர் கடவுள் என அறிய முடியும். மனம் சார்ந்த கற்பனையாளர்கள் அதுபோல நினைக்கின்றனர். ஆனால் அவை எல்லாம் சந்தேகத்துக்குரியவை. உண்மையான அறிவு பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையில் அமைந்திருக்கிறது. கிருஷ்ணரை வழிபடு, கிருஷ்ணரின் பக்தனாக மாறு. அதுவே உண்மையான அறிவு. அந்த முறையை பின்பற்றுபவர் சந்தேகமின்றி முழுமையடைகிறார். ஹரே கிருஷ்ண பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதுல சம்சய கிரந்தின்னா முடிச்சு, சம்சயம் அப்படின்னா டவுட். சம்சயம்னா தெளிவில்லாமல் இருப்பது, அறியாமையை குறிக்கிறது. சம்சய கிரந்திங்கிறது இந்த அறியாமை என்பது ஒரு முடிச்சோட ஒப்பிடப்படுகிறது. முடிச்சுன்னா இந்த எப்படி முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டுமோ அது போல இந்த அறியாமை என்பது ஞானத்தினுடைய உதவியினால் அவிழ்க்கப்பட வேண்டிய கட்டு. அறியாமைங்கிறது நம்ம இந்த உலகத்துல பந்தப்படுத்துவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய கட்டு, முடிச்சு. அந்த முடிச்சை அவிழ்க்கிறதுக்கு ஞானம் அதை ஒருவர் பெறுவதனால் இந்த சந்தேகங்கள் விலகி ஓடிவிடும்.
ஸோ சம்சயம்னா இன்கம்ப்ளீட் நாலேஜ் அப்படிங்கிற டவுட்ஃபுல் நாலேஜ், சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருப்பது சம்சயம். சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு பகவத்கீதையில நம்ம படிக்கிறோம். ஸோ நம்முடைய பகவானை பற்றிய அறிவு, நம்மை பற்றிய அறிவு, இவைகளை நாம் அடைய வேண்டும். அதுல ஏதாவது சரியா நமக்கு புரியல, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா அதை உடனே நாம் ஆன்மீக குருவை அணுகி நம் சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். தெளிவுடன் இருந்திருந்தால் அப்பொழுது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. எந்த விதமான இடையூறுகளும் இன்றி பக்தியை தொடர்ந்து செய்வதற்கு இந்த தெளிவான அறிவு அவசியம். 19வது ஸ்லோகம். அயம் சித்த கணாதீஷः சாங்கியாச்சார்யை சுமம்மதः சுசம்மதः லோகே கபில இத்யாக்யாம் கந்ததே கீர்த்திவர்தனः. படிங்க மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. உன்னுடைய மகன் எல்லா முழுமை பெற்ற முனிவர்களுக்கும் தலைமை பெறுவான். அவன் மக்களிடையே உண்மையான அறிவை பரப்புவதில் நிபுணர்களான ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவன் கபிலன் என்னும் பெயரால் கொண்டாடப்படுவான். தேவகீதியின் மகனாக அவன் உன் புகழை அதிகரிப்பான். பொருளுரை. சாங்கிய தத்துவம் என்பது தேவகூதியின் மகனாகிய கபிலரால் விளக்க கூறப்பட்ட தத்துவ நடைமுறை ஆகும். தேவகூதியின் மகனல்லாத மற்றொரு கபிலர் போலியானவர். இது பிரம்மாவின் கூற்றாகும். நாம் பிரம்மாவின் சீட பரம்பரையை சேர்ந்தவர் ஆதலால் உண்மையான கபிலர் தேவகூதியின் மகன் என்று அவர் கூறுவதையும், சாங்கிய தத்துவம் என்பது அவர் அறிமுகப்படுத்திய தத்துவம் என்பதையும், ஆன்மீக ஒழுங்கின் வழிபாட்டிலான ஆச்சாரியர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சுசம்மத என்னும் சொல்லின் பொருள் என்னவென்றால், தங்கள் நல்ல கருத்துக்களை கணக்கிடும் மனிதர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இருபதாவது ஸ்லோகம். மைத்ரே உவாச்ச தாவாஸ்வாஸ்ய ஜகத் ஸ்ரஷ்டா குமாரை சஹ நாரதः ஹம்சோ ஹம்சேன யானேன திரிதாம பரமம் யயௌ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. படிக்கிறீங்க, படி. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ மைத்ரேயர் கூறினார், கர்த்தம முனிவரிடமும் அவர் மனைவி தேவகூதியிடமும் இவ்வாறு பேசிய பிறகு, பகவான் பிரம்மா அண்டத்தை படைப்பவர், ஹம்சே என்றும் அறியப்படுபவர், 4 குமாரர்களுடனும் நாரதருடனும் தன் அன்ன வாகனத்தின் மீது அமர்ந்து 3 சூரிய மண்டலங்களின் மேலான இடத்திற்கு திரும்பிச் சென்றார். பொருளுரை. ஹம்சேன யானேன எனும் சொற்கள் பிரம்மா வான்வெளி முழுவதும் பயணிக்க உதவும் ஒரு அன்னத்தை நினைவுபடுத்துகிறது. பிரம்மா ஹம்சே என்றும் அறியப்படுகிறார். ஏனென்றால் எல்லாவற்றின் சாற்றை அவரால் உறிஞ்ச இயலும். அவர் இருப்பிடம் திரிதாம பரமம் எனப்படுகிறது. அண்டத்தில் 3 பிரிவுகள் உள்ளன. மேலுலக சூரிய மண்டலம், நடுவுலக சூரிய மண்டலம், கீழுலக சூரிய மண்டலம். ஆனால் அவர் இருப்பிடம் சித்தலோகத்திற்கும் மேலுலக சூரிய மண்டலத்திற்கும் மேலாக உள்ளது. அவர் 4 குமாரர்களுடனும் நாரதருடனும் தன் இருப்பிடம் திரும்பினார். ஏனென்றால் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை. அவருடன் வந்த பிற ரிஷிகளான மரீஷி, அத்ரி போன்றவர்கள் அங்கேயே தங்கினர். அவர்கள் தாம் கர்த்தம முனிவரின் பெண்களை மணக்க இருந்தனர். ஆனால் அவரின் பிற மகன்களான சனத், சனகர், சனந்தனர், சனாதனர்
சனாதனர் மற்றும் நாரதர் ஆகியோர் அவருடன் அன்னவடிவ வானூர்தியில் திரும்பிச் சென்றனர். இந்த 4 குமாரர்களும் நாரதரும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகள் ஆவர். நைஷ்டிக பிரம்மச்சாரி என்றால் எந்த நேரத்திலும் தன் விந்துவை வீணடிக்காதவன். அவர்கள் தங்கள் பிற சகோதரர்களான மரீஷி முதலியவர்களின் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாததால் அவர்களின் தந்தை ஹம்சாவுடன் திரும்பிச் சென்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறவங்க அந்த காலத்துல அவ்வளவு ஒரு கடுமையான விரதம். பெண்களை பார்க்க கூட மாட்டார்கள். கல்யாணத்துக்கெல்லாம் போனா அங்க பெண்களை எல்லாம் பார்க்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கல்யாணத்தை கூட அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. அதனால நேரம் திரும்பி போயிட்டாங்க. அவங்களுடைய உலகம் ஹம்சான்னு பேரு. Creator of the universe, பிரம்மாவுக்கு ஹம்சான்னு பேரு. Went back to the highest of the 3 planetary systems with Kumaras. ஹம்சயானாங்கிற ஒரு விமானம், அதன் மூலமாக பிரம்மாவும் குமாரர்களும் திரிதாம பரமம் அப்படின்னா 3 தாமங்களுக்கும் அப்பாற்பட்டது, உலகங்களுக்கும் அப்பாற்பட்டது அவங்க இருக்கிற இடம். அதாவது சித்தலோகத்துக்கும் மேல. சத்தியலோகம் அவங்களுடைய இருப்பிடம். அடுத்தது 21. கதே சதத்ருதௌ க்ஷப்தः கர்தமஸ்தேன சோதிதः யதோதிதம் ஸ்வதுஹ்ருதः பிராதாத் விஸ்வ சுஜாம் ததः. படிங்க மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. ஓ விதுரரே, பிரம்மா பிரிந்து சென்ற பிறகு பிரம்மாவால் கட்டளையிடப்பட்ட கர்த்தம முனிவர் அறிவுறுத்தியபடி தான் 9 பெண்கள் உலகில் மக்கள் தொகை படைத்த 9 சிறந்த முனிவர்களிடம் ஒப்படைத்தார். ஹரே கிருஷ்ண பிரபு. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. அடுத்து 22, 23. மரீச்சையே கலாம் பிராதா தனசூயாம மதாத்ரயே ஸ்ரத்தாமங்கிரசேயச்ச புலஸ்தியாய ஹவிர்புவம் புலஹாய கதிம் யுக்தாம் கதவேச்ச கிரியாம் சதீம் ஜாதிம் ச மிருகவேயச்ச வசிஷ்டாயாப்யருந்ததீம். மொழிபெயர்ப்பு. கர்த்தம முனிவர் தன் பெண் கலாவை மாரிஷியிடம், மற்றொரு பெண் அனசூயாவை அத்ரியிடமும் ஒப்படைத்தார். அவர் ஸ்ரத்தாவை அங்கிரிசாரியிடமும் ஹவீர் பூவை புலந்திரியரிடமும் கொடுத்தார். கதியை புலஹரியிடமும் கற்புள்ள கிரியாவை கிருதுவுக்கும் கிரியாதியை பிருகுவிடமும் அருந்ததியை வசிஷ்டரிடம் கொடுத்தார். 24. அதர்வணேர தாச்சாந்திம் யயா யஜ்ஞோ விதன்யதே விப்ரஷமான் கிருதோத்வாஹான் சதாரான் சமலாலயத். அவர் சாந்தியை அதர்வாவுக்கு கொடுத்தார். சாந்தியின் பொருட்டு வேள்விகள் நடைபெற்றன. இவ்வாறு அவர் முதன்மை பெற்ற பிராமணர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். அவர் தம் மனைவியருடன் பாதுகாத்தார். ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. அடுத்து 25. ததஸ்ய ரிஷயக்ஷப்தः கிருததாராணி மந்த்ரியதம் பிராதிஷ்டன்னத்வினா நந்திமாபன்னாः ஸ்வம் ஸ்வமாஸ்ரய மண்டலம். இவ்வாறு மனம் படிங்க.
ஒண்ணுதான் படிச்சிருங்க. இவ்வாறு மனம் புரிந்த முனிவரிடம் கர்த்தமரிடம் விடை பெற்று மகிழ்ச்சியுடன் புறப்பட்ட ஒவ்வொருவரும் அவரின் துறவு மாடத்திற்கு சென்றனர். ஓ விதுரரே! ஹரே கிருஷ்ணா பிரபு. நன்றி பிரபு. 6 சச்சாவதீர்ணம் திரியுகம் ஆக்ஞாய விபுதர்ஷனம் விவிக்த உபசங்கம்ய பிரணம்ய சமபாஷத. மொழிபெயர்ப்பு. தேவர்களின் தலைவரான பரமபுருஷ பகவான் ஆகிய விஷ்ணு பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார் என்பதை கர்த்தம முனிவர் புரிந்து கொண்ட பொழுது அவரை தனியிடத்தில் அணுகி வணக்கங்களை தெரிவித்து கர்த்தவர் பின்வருமாறு கூறினார். பொருளுரை. பகவான் விஷ்ணு திரியுகம் எனப்படுகிறார். அவர் 3 யுகங்களில் தோன்றுகிறார். சத்திய, திரேதா, துவாபர. ஆனால் கலியுகத்தில் அவர் தோன்ற மாட்டார். ஆயினும் பிரகலாத மகாராஜாவின் வேண்டுதலிலிருந்து அவர் கலியுகத்தில் ஒரு பக்தனாக வேடம் பூண்டு தோன்றுவார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். சைத்தன்ய மகாபிரபு அந்த பக்தர் ஆவார். கிருஷ்ணர் ஒரு பக்தரின் வடிவில் தோன்றினார். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாவிடினும் ரூப கோஸ்வாமியால் அவர் தனித்தன்மை புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் தூய பக்தரிடமிருந்து பகவானால் தன்னை மறைக்க இயலாது. ரூப கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவிற்கு முதலில் வணக்கம் செலுத்தும் போதே அவரை கண்டுபிடித்தார். சைத்தன்ய பிரபு கிருஷ்ணர் என்பது அவருக்கு தெரியும். அதனால் பின்வரும் சொற்களால் அவரை வணங்கினார். இப்போது சைத்தன்ய பிரபுவாக தோன்றியிருக்கும் கிருஷ்ணருக்கு என் வணக்கத்தை தருகிறேன். இதுவும் பிரகலாத மகாராஜாவின் வேண்டுதலில் உறுதியாகிறது. கலியுகத்தில் அவர் நேரடியாக தோன்ற மாட்டார். ஆனால் அவர் ஒரு பக்தராக தோன்றுவார். அதனால் விஷ்ணு திரியுக் என்று அறியப்படுகிறார். திரியுகத்திற்கு மற்றொரு விளக்கம் என்னவென்றால் அவர் 3 ஜோடி தெய்வ இயற்குணங்கள் கொண்டவர். ஆற்றலும் செழுமையும் கடவுள் பற்றும் புகழும் மெய்யறிவும் வளர்ச்சிக்கு இடம் கொடாத குணமும் கொண்டவர். ஸ்ரீ தரஸ்வாமியின் கூற்றுப்படி அவருடைய செல்வங்களின் 3 ஜோடிகள் என்னவென்றால் முழுமையான செல்வமும் முழு ஆற்றலும், முழுமையான புகழும் முழு அழகும், முழுமையான மெய்யறிவும் முழு துறவும் ஆகும். திரியுகம் பற்றிய வேறுபட்ட பொருள் விளக்கங்கள் உள்ளன. ஆனால் திரியுகம் என்றால் விஷ்ணு என்று எல்லா படித்த அறிஞர்களாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. கர்த்தம முனிவர் தம்முடைய மகன் கபிலர்தான் மகாவிஷ்ணு என்று புரிந்து கொண்ட உடனே தம் வணக்கத்தை தெரிவிக்க விரும்பினார். அதனால் கபிலர் தனிமையில் இருந்தபோது அவர் தம் வணக்கங்களை தெரிவித்து பின்வருமாறு தன் மனத்தை வெளிப்படுத்தினார். ஹரே கிருஷ்ணபுரம். இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லைங்க பிரபு. எல்லாம் கபிலர் மகனாக பிறந்ததை பத்தி எல்லாரும் பிரம்மா வந்து புகழ்ந்து பேசுறத பத்தி இது ஃபுல்லா இதுல இருக்கு இல்லைங்களா பிரபு? என்னது? கபிலர் வந்து மகனா கிருஷ்ணராவே வந்து கிருஷ்ணர் வந்து கபிலரா வந்து பிறந்திருக்கிறத பத்தி இது வந்திருக்கு இந்த டாபிக் பூராமே. பாகவதத்துல ரொம்ப முக்கியமான பகுதி இது. கபில முனிவர் தேவகூதிக்கு அவர் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள். Thank you very much. श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபு. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी, प्रणाम प्रभु जी। हरे कृष्णा, थैंक यू प्रभु।